எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. ஒரு ஜாதகம் வந்தது. 3 விஷயம் சொன்னோம். மனை மாறுங்கள், மாலை வரும், பின்னர் வேலை வரும், பின்னர் மழலை சத்தம் கேட்கும் என்று சொன்னோம். அந்த மன வாழ்க்கையில் நீங்கள் தேர்ந்தெடுப்பதை இந்த விதமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம். எளிய பரிகாரங்களும் உரிய முறையில் உரிய நேரத்தில் சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு மனை மாற்றம் ஏன் சொன்னோம், ஏன் திருமணம் தடைகள் தாமதம் என்பதை நாம் பார்க்கலாம். ஜாதகர் ஆணா பெண்ணா என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த ஜாதகம் பெண்ணாக இருந்தால் பாக்கியாதிபதியும் செவ்வாயும் வலுப்பெற வேண்டும். ஆணாக இருந்தால் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் வலுப்பெற வேண்டும். அப்போ இந்த ஜாதகத்தில் சில விஷயங்கள் சொன்னோம், அதை விரிவாக பார்ப்போம். ஜாதகர் பிறந்தது 13/8/1997 இரவு 8:10 பிறந்திருக்கிறாங்க. திருச்சி மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. புதன் தசையில் பிறந்திருக்கிறாங்க. இவங்க 10 மாதம் இருப்பு இருந்திருக்கு. தற்பொழுது சுக்கிர தசையில் குருபுத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது. கேட்டை நட்சத்திரத்தில் இருக்காங்க. கும்பலக்கணம், லக்னத்தில் கேது, 2இல் சனி பகவான் வக்ரம், 6ல் சூரியன் மாந்தி, 7இல் புதன் ராகு, 8இல் சுக்கிரன், 9இல் செவ்வாய், 10இல் சந்திரன், 12இல் குரு பகவான் வக்ரம். சுக்லபட்ச தசமி தேதியில் பிறந்திருக்காங்க. வைதிருதி யோகத்தில் பிறந்திருக்காங்க. அப்பா உயிரோடு இருக்கிறார். வைதிருதி நாம யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க. அப்பா உயிருடன் இருக்கிறார். அப்போ சிம்மமும் விருச்சகமும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது. சூரிய பகவானும் செவ்வாய் பகவான் திதிசூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள். நவாம்ச கட்டம் ரிஷபலக்கணம், 2இல் கேது, 3இல் குரு, 4இல் மாந்தி. விருச்சகத்தில் செவ்வாய், தனுசில் ராகு, மகரத்தில் சந்திரன் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சூரியன். அப்போ இந்த ஜாதகத்தில் நாம் சொன்னோம் திருமணம் தடை இருக்கிறது. காரணம் 7ஆம் அதிபதி 6இல் மறைகிறார். 7ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதியான 5ஆம் அதிபதியான புதன் பகவான் பாம்புடன் கூடி அரவுடன் கூடி அமர்கிறார். கும்பலக்கணத்துக்கு 4/9க்குரிய சுக்கிர பகவான் சுகாதிபதி பாக்கியாதிபதி நீசம் பெறுகிறார். 10ஆம் அதிபதி செவ்வாயும் 9க்கு வந்துடுறாங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் ஒரே ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி 2இல் அமர்ந்தாலும் அவர் வக்ரம் பெறுகிறார். அந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் 12இல் மறைந்து நீசம் பெற்று வக்ரம் அடைகிறார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு சொன்னோம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எண்ணியவாறு நடப்பதற்கு கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. உங்கள் இதய பட்டியலில் எழுதி வைத்திருக்கிற வரிசையில் முன் வரிசையை விட்டுவிட்டு முதல் வரிசையை விட்டுவிட்டு பின் வரிசையில் கடைசி வரிசையில் இருக்கக்கூடியதை நீங்கள் கையில் எடுங்கள், வாழ்வு மலரும் என்று சொன்னோம். அப்போ அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி 7ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி புதன் இருக்கிறார் சார், சுக்கிரன் நீசமாயிடுச்சு, சனி பகவான் 2இல் இருக்காங்க, இது மாதிரி நிறைய சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, கோடீஸ்வர ஜாதகம் இந்த ஜாதகம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோம். அதற்கு பாடல் இருக்கிறது. பொதுவாகவே 2ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் அது கொஞ்சம் சிரமந்தான். ஆனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். பரிவர்த்தனை பெற்றிருந்தால் வக்ரம் வேலை செய்யுமா, திதிசூனியம் வேலை செய்யுமா என்பதை குருநாதரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும். சரி, அப்படியே வச்சுக்கிட்டு பலன் சொன்னாலும் நீசம் பெற்ற குரு பகவான் வக்ரம் பெறுவதால் அவர் சூரியனை பார்ப்பதால்
நவீன ஜோதிட சிந்தாமணி பாடல் 2 பொருந்துகிறது. நீசமாய் கோலும் வக்ர நிலையினில் நிற்கும் காளை ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் திறனை கொள்ளும். சூட்சமம் உணர்ந்து மற்ற சுபர்நிலை அறிந்து தெரிந்து லக்னம் ஆட்சிமையோடு குருவை மதித்துமே பலனை கூறே அப்படிங்கிறது பாடல். அப்போ ஒரு கிரகம் நீசமாயிருச்சு அப்படின்னா அது பரிவர்த்தனை ஆயிருக்கா, எந்த சாரத்தில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி 4 தூண்களில் நிறுவப்பட்டு இருக்கிறது. விதி, விதி விளக்கம், சுருதி, சுருதி விளக்கம். என்னுடைய குருநாதர் என்ன சொல்லியிருக்காங்க? கிரகம் நின்ற பலன், ஆதிபத்திய பலன், சாரநாதன், வீடு கொடுத்தவர், திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு நவாம்சத்தையும் பார்த்து பலனை சொல்லணும். அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா பொதுவாகவே 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போறாரு. அதாவது ராகுவுடன் கூடுகிறார். திதிசூனிய ராசியில் இருக்காங்க. பாக்கியாதிபதி நீசமாயிடுறாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாம் சொல்கிறோம். இது நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான குறிப்பு. சனி பகவான் மூல திரிகோணம், குரு பகவான் உச்ச ராசியில், செவ்வாய் பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கிறார். 3 கிரகங்கள் அந்த இடத்துல நவாம்சத்தில் இப்படி இருக்குது. திருமண தடைகள் வருவதற்கு காரணம் இருக்குது. இந்த ஜாதகத்தில் ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12இல் 9க்கு போகிறாரு. 9ஆம் அதிபதி நீசமாய் 8க்கு போகிறாரு. 8ஆம் அதிபதி 7க்கு வராரு. 7க்கு வர அந்த கிரகம் சூரியன் மாந்தியுடன் சேர்ந்து 6ல் இருக்காங்க. அப்போ இந்த இப்படி ஒரு கிரகங்கள் லக்னத்துக்கு அமைந்தாலும் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ ஒரு கிரகம் லக்னத்துக்கு மறைந்தாலும் ராசிக்கு மறையவில்லை என்றால் முழு மறைவல்ல, லக்னாதிபதிக்கு மறையவில்லை என்றால் மறையவில்லை. சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னம் பலமாக இருக்கா, ராசி பலமாக இருக்கணும்னா, ராசிநாதன் யாருங்க? செவ்வாய். அவர் 12இல் மறைகிறார். வீடு கொடுத்தவர் சுக்கிரன் நீசம் அடைகிறார். லக்னாதிபதி சனி பகவான் வக்ரம் பெற்று 2இல் அமர்கிறார். அப்போ அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் நீசம் அடைகிறார். அப்போ இந்த பலனை தீர்மானிப்பதில் இந்த ஜாதகத்தில் எது முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னால், ஏன் திருமணத்தை சில விஷயங்கள் நடத்துக்கணும்னு சொன்னோம். ஜாதக அலங்கார பாடல் 662. பாவியாம் சனி 7ஆம் அதிபனாகி 12/6 மேவிடியில் விதவை நாரியை சேர்வான். இது சிம்ம லக்னத்துக்கு பொருந்தும். நாவிரண்டாம் பாம்பொடு கூடி நாடி 8 வியத்தினில் தாவிய இருக்கில் ஈனமாம் குலத்து தையலை சேர்வான் என்றுரைக்கும் அப்படின்னு பாடல். மிக்கவே 7ஆம் இடத்ததிபன். அப்ப 7ஆம் இடத்ததிபன் சூரியன் 6ல் மறைகிறார். அப்போ அதில் ஒரு குற்றம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாடல். சரி, இந்த ஜாதகம் வெற்றி பெற்ற ஜாதகம், கவலைப்படாதீங்க, பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இப்போ நடக்கிறது சுக்கிரதசையில் குரு புத்தி 97 பிறந்திருக்கிறாங்க. வயதை நம்ம பார்த்துக்கணும். ஒரு 27 தாண்டி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது ஒரு ஜாதகத்தில் ராசி அதிபதியும் பலவீனமாயிட்டாங்க, லக்னாதிபதியும் பலவீனமாயிட்டாங்க. அப்போ எது ஜெயிக்கும்? சுருதிகள் ஜெயிக்கும். சில நேரங்களில் சுருதிகளை அப்படியே பயன்படுத்தலாம். அப்போ சுருதிகளை பயன்படுத்துகிற விளக்கத்தை குருநாதர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள இயலும். பல்கலைக்கழகங்க பாடத்திட்டத்தில் இல்லை. எங்கள் 2 குருமார்களும் பப்ளிசிட்டி தேடாத யூனிவர்சிட்டிகள். எங்கள் 2 குருமார்களும் பப்ளிசிட்டி தேடாத யூனிவர்சிட்டிகள். அவர்களுடைய அருளால் இந்த பாடலை படிக்கிறேன். நவீன ஜோதிட சிந்தாமணி பாடலன் 132, பக்கமெண் 91. அம்புலி செவ்வாய் மந்தன் ஆதவன் ஆசான் புந்தி இன்புகள் வெள்ளியானோர் இரட்டையாம் ராசிதம்மில் பண்பொடு வாழ வந்தோர் பாராளும் அரசராக இன்புற வாழ்வர் எங்கும் இழிநிலை அடையாராமே. இதன் பாடல். ராசி சக்கரத்தில் பெண் ராசிகளும் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய 6 ராசிகளில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய சப்தம கோள்களும் சஞ்சரிக்கு உதித்தவர் எதிலும் எங்கும் இழிவும் இன்னலும் அடையாது அரசபோகத்தை அனுபவிப்பார். அப்ப இந்த இடத்துல வீடு கொடுத்தவர் சாரநாதன். இதையெல்லாம் தாண்டி இப்படியும் பலன் சொல்லலாம் என்பதற்கு இது ஒரு பாடல். சரி, துணை விதிகள் வேண்டும் அல்லவா? எங்க குருநாதர் அடிக்கடி சொல்வார், ஒரு பாடல் முழுமை பெற வேண்டும் என்றால் துணை விதிகள் அவசியம். இப்படி அமைந்த கிரகங்கள் லக்னத்துக்கு யோகராகவும் வந்துவிட்டால், கேந்திர கோணாதிபதிகளாக தன லாபாதிபதிகளாக அவர் திசையும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும். இந்த ஜாதகத்தில் பாருங்க, சூரியன் கடகத்தில், சுக்கிரன் கன்னியில, சந்திரன் விருச்சகத்தில், குரு பகவான் மகரத்தில், சனி பகவான் மீனத்தில். அப்போ 5 கிரகங்கள் வலிமையாக பெண் ராசியில் இருக்கு.
நவாம்சத்தில் குரு கடகத்தில், செவ்வாய் விருச்சகத்தில், சந்திரன் சுக்கிரன் மகரத்தில், சூரிய பகவான் மீனத்தில் இருக்காங்க. அப்போது கிரகங்களினுடைய பலனை சொல்வதில், தீர்மானிப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொருத்தருடைய வாழ்வை நம்ம கையில் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு முயற்சியும் பயிற்சியும் குருவருளும் திருவருளும் வேண்டும். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே வரிசையாக இருக்கிற கிரகங்களை பார்க்கிற பொழுது அங்கே 3 விஷயங்கள் ஞாபகம் வர வேண்டும். பாபகர்த்தார் யோகமா சுப கர்த்தார் யோகமாங்கிற ஒரு விஷயம் வரணும். கிரகங்கள் வரிசையாக இருந்தால், கிரகங்கள் 6ஆம் இடத்திலிருந்து வரிசையாக இருக்கிற பொழுது நம்ம ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியில் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு, செவ்வாய்க்கு முன்பின் 2 பக்கமும் நீச கிரகங்கள் இருக்குது. அதனால் சகோதரருக்கு ஒரு குற்றத்தை சொன்னோம். சுக்கிரனுக்கு இருபுறமும் ராகு செவ்வாய் புதன் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல மனை சார்ந்த ஒரு விஷயத்தை சொன்னோம். கும்பலக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி பாக்கியாதிபதி, சுகாதிபதியும் பாக்கியாதிபதியும் நீசமாகி அவரை வக்ரம் பெற்ற சனி பகவான் பார்த்தால் திருமண தடைகளும் வரும். அந்த இடத்துல வீட்டை கொஞ்சம் மாற்ற சொல்லியிருக்கிறோம். காரணம் இருக்கிறது. அதற்கு சிற்ப சாஸ்திரங்கள், மனையடி சாஸ்திரங்கள் உதவியாக இருந்தது. என்னுடைய குருநாதருடைய அருளும் இந்த இடத்துல எனக்கு உதவிகரமாக இருந்தது. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே லக்னாதிபதி பலமில்லை, ராசி அதிபதி பலமில்லை என்று சொன்னாலும் அந்த கிரகம் லக்னத்துக்கு மறையலையா, ராசிக்கு மறையலையா, லக்னாதிபதிக்கு மறையலையா, திசாநாதனுக்கு மறையவில்லையா என்று பார்த்தால் நாம் உண்மையை நெருங்கி பலனடையலாம். அப்போ ஒரு கிரகம் வலிமையற்று இருந்தாலும் கூட அவங்க நல்லா இருக்கிறாங்க. அந்த ஜாதகர் வலிமையாக இருக்கிறார், நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்லா உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாரு, வளமையாக இருக்கிறார். ஆனால் அவருடைய ஒரே ஒரு கஷ்டம், திருமணம் நடக்கவில்லை அப்படிங்கிறது தான். அது திருமணம் எப்பொழுது நடக்கும்? எளிமையான பரிகாரங்களை உரிய நேரத்தில் சொல்லி அனுப்பியிருக்கிறோம், குருவருளாலும் திருவருளாலும். எனவே ஜோதிட சுருதிகளின்படி, பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய இரு குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், பெண் ஜாதகமாக இருந்தால் பாக்கியாதிபதியும் 7ஆம் அதிபதியும் கிடக்கூடாது. ஆண் ஜாதகமாக இருந்தால், பெண் ஜாதகமாக இருந்தால் பாக்கியாதிபதியும் செவ்வாயும் கிடக்கூடாது. பொதுவான விதி. 7ஐயும் பாருங்க. ஆண் ஜாதகமாக இருந்தால் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் பலவீனம் அடையக்கூடாது. இதை நன்கு கவனித்து சொன்னால் வாழ்வில், ஜோதிட வாழ்வில் வெற்றி அடையலாம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய இரு குருமார்களின் திருவடிகளிலும் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன். நவீன ஜோதிட சிந்தாமணியிலிருந்து 2 பாடல், ஜாதக அலங்காரத்திலிருந்து 1 பாடல் என்று சொல்லி 3 பாடலை சொன்னோம். இன்னும் பல விஷயங்களை இந்த ஜாதகத்தில் சொல்லியிருக்கோம். நமக்கு தேவையானது கிரகங்கள் பெண் ராசிகளில் வலிமை பெற்று இருந்தால், திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்தால் ஏற்றம் பெறுவார்கள் என்பது நிச்சயம். அது சத்தியம். அதுவே உறுதி என்று சொல்கிறோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.